உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி. இந்த வெளியில கூட இந்த புதிய வருஷத்துல முதல் வாரம் உங்களோடு மத்தியில தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாகவும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்துல கூட தேவனுடைய கரம் உங்க மேல பலமாக இறங்கி வருகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பாக நம்மளுடைய கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாம். நேரத்தில் அன்பின் தேவனே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இந்த வேலையில கர்த்தாவே, இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே அப்பா, இந்த முதல் வாரத்தில் ஆண்டவரே அப்பா, உண்மை ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். ஐயா, நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க, பேசுங்க ராஜா. இயேசுவின் நாமத்திலப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அருமையான இந்த வேளையில கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறவராக இருக்க வேண்டும். தேவன் உண்மையாக இந்த முதல் வாரத்தில், இந்த முதல் சண்டே, இந்த புது வருஷத்தில் ஆண்டவர் கொண்டு வந்ததுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கலாம், தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம். அநேக இன்னைக்கு விஷயங்களை தேவன் உங்களோடு கூட பேசியிருக்கலாம். அநேக வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். உங்களோட குடும்பத்தை குறித்து, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து தேவன் இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் பேசியிருக்கலாம். உண்மையாக நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன் உங்களோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார். தேவன் உங்களை எல்லாவற்றிலும் நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த ஆண்டு கூட நம்ம இந்த புதிய வருஷத்துல இந்த வாரத்தில் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் தேவன் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த வருஷம் முழுவதும் தேவன் நம்முடைய ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு கூட நான் சில தேவன் செய்த சில அற்புதங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மளுக்கு எத்தனை நன்மைகளை செய்தவராக இருக்கிறார், எத்தனை அற்புதங்களை செய்தவராக இருக்கிறார், எத்தனை நன்மைகளை நம்மளுக்காக அவர் ஆண்டவர் செய்தவராக இருக்கிறார். அதுக்கு கோடான கோடி நன்றி சொன்னாலும் அது போதாது. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய குறைகளில் ஆண்டவருடைய கரம் நம்ம மேல அது இறங்கி வருகிறதா இருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து 3 வருஷம் தன் ஊழியங்களை செய்து அற்புதமாக அவர் ஊழியங்களை செய்து அவர் கொடுக்கப்பட்ட ஷார்ட் டைம்ல அநேக ஊழியங்களை அவர் செய்து போனவராக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து முதல் ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது 1, 2, 3 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, கலிலேயா கானாவூர் கல்யாணத்துக்கு இயேசு கிறிஸ்தர் போகக்கூடியவராக இருக்கிறார். அந்த கானாவூர் கல்யாணத்துக்கு போகும்போது அந்த கானாவூர் கல்யாணத்துக்குள்ள அழைக்கப்பட்டவராக இருக்கிறார். அநேக சீஷர்கள் எல்லாரும் அந்த கல்யாணத்துக்கு அவர்கள் போனவர்களா இருக்கிறாங்க. ஆனாலும் பாருங்க, எல்லாமே இருந்தும் அந்த இடத்துல ஒரு குறைபாடு காணப்படுகிறதா இருக்கிறது. ஒரு குறை காணப்படுகிறது. அந்த இடத்துல இயேசு இருக்கிறாரு, அவருடைய தாயார் எல்லாரும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன ஆகுறதுன்னா ஒரு குறைபாடு உண்டாகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி திராட்சை ரசம் தீந்து போனது. இப்போ உடனே என்ன பண்றாரு ஆண்டவர், அந்த இடத்துல ஒரு பெரிய முதல் ஒரு அற்புதத்தை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். தேவன் செய்யக்கூடியவராக இருக்கார். பாருங்க, அந்த இடத்துல நீங்க அந்த வசனத்தெல்லாம் நீங்க எடுத்து நல்லா தியானித்து அந்த வசனத்துல போகும்போது அந்த ஒரு அநேக ஜனங்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஒரு திராட்சை ரசம் குறைபடுகிறதா இருக்கிறது. அப்ப பாருங்க, ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் இருக்கும்போது அந்த குறை அந்த இடத்துல காணப்படும் போது உடனே ஏசப்பாக்கு அந்த செய்தி போகிறதா இருக்கு. தேவன் அந்த வார்த்தையை கேட்டு அங்க இருக்கிற சீடர்கள், அந்த சீடர்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்கள் உடனே போய் என்ன பண்ணுங்க, எல்லா ஜாடியிலும் உன்னுடைய தண்ணியை நிரப்புங்க என்றார். அந்த ஜாடிகள்ல அவங்க தண்ணியை நிரப்பும் போது அந்த தண்ணீரை தேவன் என்ன பண்ணுகிறாரு, திராட்சை ரசமாக மாற்றக்கூடிய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளுக்கு ஆண்டவர் சின்ன சின்ன வேலைகளை ஆண்டவர் கொடுத்துக்கிறார். அந்த வேலைகளை உண்மையா நம்ம செயல்படும் போது இந்த ஆண்டவர் நம்மளுக்கு பெரிய காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். தேவன் சொல்றார் அந்த இடத்துல, அவருடைய வார்த்தையின்படியாக அவர்கள் போய் அந்த சாடியில அவர்கள் தண்ணியை நிரப்பினார்கள். ஆனா அந்த தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினது ஏசப்பாவா இருக்கிறார். ஹல்லேலூயா.
தண்ணியை நிரப்புகிற வேலை நம்மளுடையதான் இருக்கிறது. அதை திராட்சை ரசமாய் மாற்றி கொடுக்கிற வேலை அது தேவனோடதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த இடத்துல இன்னொன்று சொல்லப்பட்டுகிறது, அந்த ஒரு அற்புதத்தை செய்து அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் அந்த இடத்துல வர பண்ணவரா இருக்கிறார். அப்ப பாருங்க, அந்த இடத்துல வந்த அந்த கல்யாணத்துல வந்த ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு அதிசயத்தை கர்த்தர், ஒரு அற்புதத்தை தேவன் செய்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல அந்த குறைகள் அந்த விட்டு நீங்கி போனதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கி போனதா இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல சொல்லப்பட்டுகிறது, ஆண்டவரே நீங்க திராட்சை ரசத்தை நீங்க ஒரு நாள் தக்க வைத்திருக்கீங்களே, எல்லாரும் மீதியானதும் கொடுப்பாங்க, ஆனா நீங்க கொடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா அது பெஸ்டா இருக்கிறது, அது மிகவும் சுவையா இருக்கிறது என்ற அந்த ஜனங்கள் சொல்லக்கூடியதா இருக்கிறது. அவர்கள் இன்னும் ஒரு வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு திராட்சை ரசத்தை அவங்க குடித்திருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ருசித்தும் பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படிதான் தேவன் ஒரு இடத்துல வருகிறார் என்றால், தேவன் ஒரு இடத்துல இருக்கிறார் என்பது அந்த இடம் அற்புதமாக தேவன் செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருக்கிறாரு, அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே பார்த்து கொண்டிருக்காங்க என்ன நடக்கிறதுன்னு. உடனே ஆண்டவர் என்ன பண்ணல, அற்புதத்தை செய்யல. அவர் இடத்துல கேட்டவர்களுக்கு அந்த இடத்துல குறைபாடு இருக்குது என்று சொல்லும் போது அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, அற்புதத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளுக்குள்ள, இந்த புதிய ஆண்டுக்குள்ள நம்ம இந்த முதல் வாரத்துல போயிருக்கிறோம். நம்மளுடைய குறைகள் என்னவோ, ஆண்டவரே அப்பா எனக்கு எல்லாமே நீங்க சரி பண்ணி கொடுங்க, ஆண்டவரே என்னோட சூழ்நிலை இப்படி போயிட்டு இருக்கு, என் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு, என் குடும்பம் இப்படி போயிட்டு இருக்கு, ஆண்டவரே என்று நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது உன்னுடைய குறைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சொன்னாகும், அவர் கட்டளையிட்டா அப்படியே நிற்கக்கூடியதா இருக்கிறது. அற்புதங்களை, அதிசயங்களை தேவன் செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த இடத்துல தேவன் செய்த அற்புதத்தை கண்டு ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டதாக தேவன் செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிற எந்த மனுஷனும் அவன் தேவனிடத்துல என்ன பண்ணுகிறானா, பெற்றுக்கொள்ளுகிறவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. கேட்கிற மனுஷன் ஆண்டவரிடத்துல கேட்கிறவருக்கு, ஏசப்பா கிட்ட கேட்கிறவங்க அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறவரா இருக்கிறாங்க. இந்த ஆண்டுல நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில குறைகளை பார்த்து நினைத்து கொண்டிருக்காதீங்க, ஐயோ வேதனை கண்டு நினைத்து கொண்டிருக்காதீங்க. ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் அற்புதத்தை என் குடும்பத்தில் ஆண்டவர் செய்வார், என் ஊழியங்கள் ஆண்டவர் செய்வார், என் குடும்பங்கள் ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி நீங்க ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் அற்புதங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு எத்தனை நிமிடம் அந்த இடத்துல எடுத்தது? ஒரு நிமிடம் கூட போதாது ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு. அந்த இடத்துல அப்படியே அந்த தண்ணியை நிரப்பினாங்க. அந்த தண்ணி சுவை உள்ள பியூட்டிஃபுல்லான ஒரு அந்த திராட்சை ரசம் மாறினதா இருக்கிறது. அப்ப பாருங்க, தேவன் எப்படியாப்பட்ட ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கார், எவ்வளவு மகிமையான ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கார். அதான் நம்ம யோசிக்க வேண்டும். அப்போ தேவன் முதல் ஒரு அற்புதம் செய்கிறார், அப்புறம் ரெண்டாவது ஒரு அற்புதத்தை கூட தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ரெண்டாவது ஒரு அற்புதத்தை, பெரிய ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறார். அந்த இடத்துல பார்க்கும்போது அநேக ஜனங்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். அவர்கள் மூன்று நாள் அவர்கள் என்ன பண்றாரு, தேவன் அந்த இடத்துல உட்கார்ந்து போதித்து அவர்களுக்கு தேவனை பத்தி சொல்லக்கூடியவர்களா இருக்காங்க. அந்த இடத்துல கூட ஒரு குறைபாடு, ஒரு காரியம் காணப்படுகிறது. அந்த இடத்துல 5000 பேர்கள், அதுக்கு மேல ஜனங்களும் அந்த இடத்துல இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இவர்கள் மிகவும் தூரத்துல இருந்து வந்திருக்காங்களே, இவர்களுக்கு என்னாச்சு கொடுத்து அனுப்பணும், உணவு கொடுத்து அனுப்பணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு குறைபாடா காணப்படுகிறது. அப்போ அந்த இடத்துல பிலிப்பு ஆண்டவர் கேட்கிறாரு, இத்தனை ஜனங்களுக்கு நாங்க போய் கொண்டு வரணும்னா கூட எங்களால அது முடியாது என்று அவங்க சொல்லும் போது, அப்போ ஒரு சிறு பையன் கையில அவன் இடத்துல பார்க்கும் போது 5 ரொட்டியும் 2 மீன்களும் அந்த இடத்துல இருந்தது என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ பாருங்க, தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் செய்த அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். அந்த சிறு பையன்கிட்ட வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி அந்த என்ன பண்றாரு, எல்லா ஜனங்களுக்கும் அந்த இடத்துல கொடுக்குறாங்க. இன்னும் 12 கூடைகள் மிகுதியா உள்ளதா இருக்கிறது. அநேக பேர்கள் அதை சாப்பிட்டு திருப்தியாக அவர்கள் போனவர்களா இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன நடந்தது என்று பார்க்கும்போது, இதுல அந்த குறையில ஆண்டவருடைய காரியம் என்ன நடக்கப்படுகிறதுனா,
கொடுக்கிற காரியம் நம்மளோடதா இருக்கிறது. அதை மல்டிப்ளைட் உருவாக்கி தேவன் கொடுக்கிறவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அநேக விஷயங்களை தேவனுக்கு நம்ம கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அநேக விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். பாருங்க, அந்த இடத்துல அவர்கள் வாசமாக அந்த இடத்துல அவர்கள் 3 நாள் பிரசங்கித்து அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு சிறு பையன் அவன் இடத்துல என்னாகிறது, அந்த அப்பத்தையும் அந்த மீனும் அவன் பாதுகாப்பாக அவன் வைத்தவனா இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப அவனும் உபாசமாக அந்த இடத்துல இருந்து அந்த காரியங்களை ஒழுங்குபடுத்தணும்னா இருக்கான். அப்ப பாருங்க, அதை கொடுக்கிற காரியம் நம்மளுடைய வேலையா இருக்கு. அதை மல்டிப்ளேட் பண்ணி அதை உருவாக்கி அதை பெருக்க பண்ணுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அது ஒரு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள், இந்த ஆண்டு நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னோட மாம்சத்துல நான் போய் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, என்னோட சிந்தனைகள் வேற மாதிரியா இருந்தது, என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்தது. ஆண்டவர், இனிமேல் ஆண்டவரே உங்களுடைய கரத்துல நான் கொடுக்குறேன். ஆண்டவரே, நீங்க எங்க நடத்துங்க, எங்க குடும்பத்தை நீங்க நடத்துங்க, ஆண்டு முழுவதும் நீங்க நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட எந்த மனுஷன் தன்னை வாழ்க்கைய ஒப்பு கொடுக்குறானோ அதே போல உனக்கு மிகுதியான ஆசீர்வாதங்களையும் மிகுதியான ஒரு நன்மையும் கர்த்தர் உனக்கு உண்டாகக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படியாப்பட்ட காரியம் பாருங்க. அப்போ அந்த 12 அந்த கூடைகள் நிரம்பின அந்த காரியம் அந்த சிறு பையனுக்கு வீட்டுக்கு ஒருவேளை தேவன் அனுப்பி இருக்கலாம். அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டாக்குனவரா இருக்கலாம். அப்ப சின்ன ஒரு காரியம்தான் தேவனுக்கு நம்ம கொடுக்கும் போது அதை உருவாக்கி கொடுக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அதை பெருக்க பண்ணுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கா. இந்த ஆண்டு தீர்க்கதரிசனமா சொல்ற அநேக விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உண்டாக்க போறார், ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டாக்க போறார். நீ எழுந்து போன எல்லா காரியங்களையும் ஆண்டவரோட ஒரு பெரிய ஒரு நன்மையை உங்களுக்குள்ள தேவன் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த இடத்துல அப்படியாப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் செய்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, 3வது ஒரு அற்புதத்தை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். லாசர் என்ற ஒரு மனுஷன், நம்ம சுவிசேஷத்துல 11 அதிகாரம் 41 அந்த வசனங்களெல்லாம் நீங்க வாசித்து வரும்போது, இயேசு கிறிஸ்தருக்கு மிகவும் சிநேகிதனாக இருந்தவர், அவர் ரொம்ப அன்புள்ளவராக இருந்தவர். அவருடைய வாழ்க்கையில லாசர் மரித்து போகிறார். அந்த இடத்துல மரித்து போகும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய இழப்பு அந்த இடத்துல காணப்படுகிறதா இருக்கிறது. அந்த குடும்பம் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டுகிறது, மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் போது அந்த குடும்பத்துல அவர் செத்து 4 நாள் அந்த இடத்துல இருக்கிறார்கள். ஆனா அந்த இடத்துல பார்க்கும்போது தேவன் இடத்துல அந்த விஷயங்கள் போகக்கூடியதா இருக்கிறது. அந்த குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு இழப்பு, ஒரு பெரிய ஒரு துக்கம், பெரிய ஒரு காரியம் அந்த இடத்துல காணப்பட்டதா இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வருகிறார். வந்து உடனே என்ன பண்ணுகிறார், அந்த விசுவாசங்களை கண்டு அந்த இடத்துல அந்த குடும்பத்தை கண்டு தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறவரா இருக்கார். மிகவும் துக்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஐயோ, மரித்து போனார் என்று துக்கித்து இருந்தாரு. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் அந்த இடத்துல இருக்க ஜனங்களை பார்த்து சொல்றாரு, அந்த கல்லு, ஒரு பெரிய கல் இருக்கு, அந்த கல்லை நீங்க எடுங்க என்றார். எடுக்கும் போது அந்த லாசரை உயிரோடு எழுப்பக்கூடிய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல கூட தேவன் ஒரு வேலை கொடுக்கிறாரு. அந்த கல்லை புரட்டுகிற வேலை நம்முடைய வேலையா இருக்கிறது. உயிரோடு எழுப்புகிற வேலை அது தேவனுடைய வேலையா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாள் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உனக்கு அநேக அடைக்கப்பட்ட வாசல்களா இருக்கட்டும், அடைக்கப்பட்ட எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால அந்த கதவுகள் எல்லாம் உனக்காக இயேசப்பா திறக்கிறவரா இருக்கிறார். ஒருவேளை மரித்து சடலமா இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில நீ மரித்து போயிருக்கலாம், உன்னுடைய மாம்சத்துல நீங்க மரித்து போயிருக்கலாம். ஆனா உன்னை உயிர்ப்பிக்கிற தேவன், உன்னை நடத்துகிற தேவன் உன்னோடு கூட அவர் இருக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, 4 நாள் நாற்றம் அடித்து மரித்த சடலம் அந்த இடத்துல இருக்கும்போது அது ஜீவனோடு எழும்பும் போது, அது ஜீவனோடு எழும்பி வரும்போது அந்த வீட்டில் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதிர்பாராம ஒரு அற்புதங்கள், தேவனால முடியாதது ஒன்றுமே கிடையாது. இப்ப பாருங்க, தேவன் அவருக்கு மேல இருந்த அந்த சேலைகள் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டது. அவர் உயிரோடு எழும்பி வந்தவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு கூட உன் வாழ்க்கையில இந்த ஆண்டுல நீங்க நினைங்க, ஆண்டவர் அநேக அற்புதங்களை உங்க குடும்பத்துக்குள்ள கர்த்தர் செய்ய போறார். அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். பாருங்க, அந்த கல்லை பொருட்டுகிற வேலை நம்முடைய வேலை, உயிரோடு எழுப்புகிற வேலை தேவனுடைய வேலையா இருக்கிறது. அப்ப தேவன் பாருங்க, ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார் என்றால்
அப்படியெல்லாம் இல்லை. அவர் செய்த அற்புதங்கள் சூப்பர் நேச்சுரல், அப்படியே அற்புதங்கள் நடந்தக்கூடியதா இருக்கிறது. நீங்க நினைத்து பாருங்க, உங்க வாழ்க்கை நினைத்து பாருங்க. ஒருவேளை ஆண்டவர் அந்த இடத்துல லாசர், அவரும் அந்த பேரிட்டு கூப்பிடுறார், லாசரே நீ எழும்பி வான்றார். உடனே அந்த லாசர் எழும்பி வருகிறார். அப்ப அந்த இடத்துல ஒருவேளை ஆண்டவர் கட்டளை கொடுத்த மரித்த சடலங்கள் எல்லாம் எழும்பி வான்னு சொல்லியிருந்தா, இப்போ அங்க இருக்கிற மரித்திருக்கிற எல்லா சடலங்களும் உயிர்ப்பித்து அது வந்து குறிதா இருக்கிறது. ஆனா தேவன் எது சொன்னாரோ அந்த இடத்துல அது நடக்கப்பட்டதா இருக்கிறது. இன்றைக்கு கூட உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இந்த ஆண்டு என்னென்ன கொடுக்க போறாரோ அதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. நம்ம தேவனுக்கு உண்மையாக செயல்படுகலாம். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் இப்படியாப்பட்ட ஒரு அற்புதங்களை செய்யக்கூடியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, 4வது ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறார். பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல நீங்க 1-2 வசனங்களை வாசிக்கும் போது அந்த இடத்துல பேதுரு என்ற ஒரு மனுஷன் காணப்படுகிறார். அந்த இடத்துல பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில என்னன்னா, ராவெல்லாம் பிரயாசப்படுறாங்க, ராவெல்லாம் போய் பிரயாசப்படுறாங்க. அந்த கடல்ல ஒரு மீனும் அகப்படல. பாருங்க, ஒரு மீன் பிடிக்கிற இந்த மத்தியில நான் ஊழியங்கள் போயிருக்கேன். அநேக பேர் பார்க்கும் போது அவர்களுக்கு தெரியும் எந்த பகுதியில மீன்கள் அதிகமா இருக்கு, எந்த நேரத்துல வலைகள் வீசினா மீன் இருக்கு. அந்த ஒரு மீனாவது மாற்றம், இல்ல ஒரு 10 மீனாவது மாற்றம் அந்த இடத்துல, அப்படியாவது அவங்க பிடித்து கொண்டு வருவாங்க. ஆனா இவர்களோ அந்த இடத்துல பார்க்கும்போது ராவெல்லாம் பிரயாசப்பட்டிருக்காங்க. பிரயாசம் என்றால் அப்படியே இல்லை, பிரயாசம் பட்டது. எப்படி ஒரு இடத்துல வளர்ச்சிருப்பாங்க, இன்னொரு இடத்துல போட்டிருப்பாங்க, இன்னொரு இடத்துல போட்டிருப்பாங்க, இன்னொரு இடத்துல பிரயாசம் பார்த்துருப்பாங்க, இங்க கிடைக்கும் அங்க கிடைக்கும் என்று அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலயா போட்டிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகல, ஒன்றுமே அகப்படாம சோர்ந்து போய் வேதனையோடு அந்த கரைக்குள்ள அவங்க வரக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்போ அந்த 1வது அதிகாரத்துலலாம் நீங்க வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து பேரிடத்துல வந்து கேட்கிறாரு, அந்த படகை எனக்கு கொஞ்சம் கொடுப்பான்றார். அவரோ ராவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே இல்லாம அந்த இடத்துல வேதனையோடு கண்ணீரோடு அந்த இடத்துல அவர் இருக்கும்போது, அந்த அலையை வீசி கொண்டிருக்கும் போது, அழைத்து கொண்டிருக்கும் போது, அப்போ ஆண்டவர் கேட்கிறார், அந்த படகை எனக்கு கொடு என்றார். அப்போ அந்த ஆண்டவர் அந்த படகின் மேல உட்கார்ந்து அநேக பேருக்கு அவர் தேவனுடைய வார்த்தை சொன்னவரா இருக்க. அந்த படகின் மேல எப்போது தேவன் போய் உக்காந்தாரோ, எப்போ நின்றாரோ அப்போதே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த இடத்துல காண்பித்தவரா இருக்கிறார். அப்போ தேவன் பேதுரு சொல்றாரு, நீ இப்ப போய் என்ன பண்ண, வலைய வீசு என்றார். ராவெல்லாம் பிரயாசப்பட்டிருக்காங்க, ஒரு மீனும் ஆகப்படல. அவங்கெல்லாம் மீன்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஷேடோ அவங்களுக்கு தெரியும், எந்த இடத்துல எப்படியாப்பட்ட மீன்கள் இருக்கு, எந்த வகையான மீன்கள் இருக்கு என்று அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஆனா தெரிந்தவர்களே தோற்று போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையில ஒன்றுமே கிடைக்காம உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நிலையில அந்த நேரத்துல இயேசு அந்த இடத்துல போனவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு பார்த்து ஆண்டவர் பேசுகிறார், இப்போது போய் நீ என்ன பண்ணு, ஆழத்தின் சமுத்திரத்துல நீ போய் வலைய வீசு என்றார். அப்ப அந்த இடத்துல சொல்றார், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடுவதாக, நான் போய் என்ன பண்ணுகிறேன், போடுகிறேன் என்று அந்த வலையை போய் வீசுகிறார். அந்த இடத்துல வீசும் போது, அதாவது எந்த நேரத்துலனாலும் இரவு நேரத்துக்கு கிடையாது, பகல் நேரத்துல போய், அதாவது பகல் நேரத்துல போய் அவர் என்ன பண்ணுகிறாரு, தன்னை வேலையை வீசுகிறார். பகல் நேரத்துல என்ன ஆகுறதுன்னா, எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் இந்த வெயில் படும்போது, அந்த காரியங்கள் காலையில வரும்போது மீன்கள் என்ன ஆகுறதுன்னா மேல வராது. அது போய் என்ன பண்ணும், உள்ள போயிருக்கும். நைட் டைம்ல தான் அந்த மீன்கள் எல்லாம் வெளியே வரக்கூடியதா இருக்கு. ஆனா இங்க ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறாரு, இங்க ஒரு அதிசயத்தை தேவன் செய்கிறாரு. என்ன அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார் என்று பார்க்கும்போது, அந்த பகல் நேரத்திலேயே அவர்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். ஒரு வலை கிழிந்து போற அளவுக்கு, ஒரு படகு நிரம்புற அளவுக்கு மீன்கள் ராசி ராசியாக கிடைக்கிறது. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உதவிக்கு கூப்பிடக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஏன் நான் சொல்லுகிறேன் என்று பார்க்கும்போது, தேவன் எந்த நேரத்திலையும் அற்புதம் செய்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். எந்த வேளையிலும் அற்புதம் செய்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் தான் நம்மளை அழைத்தவர், அவர் தான் நம்மளை எல்லாவற்றையும் நடத்தக்கூடிய தேவன். இன்னைக்கு நம்மளுடைய குறைகளை பார்த்து நம்ம பேசக்கூடாது, ஐயோ எனக்கு முடியல, என்னால் ஆகல, தேவனால் முடியாது என்று அப்படி சொல்லக்கூடாது. எல்லாமே தேவனால் ஆகும், அவரால்
முடியும் என்று சொல்லி எந்த மனுஷன் அவன் நிற்கிறானோ அந்த மனுஷனுக்கு தேவனுடைய அற்புதம் அவனுக்குள்ள காணப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உண்மையாக இந்த சத்திய வேதம் என்றைக்கும் பொய்யாக போகாது. இதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வீணாக போகாது. நமக்குள்ள இருக்கிற தேவன் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அப்போ பேதுருடைய வாழ்க்கையில நடக்கும் போது எப்படியாப்பட்ட ஒரு அதிசயம், எப்படியாப்பட்ட ஒரு அற்புதம், இவர்கள் காண முடியாத ஒரு அற்புதங்கள், நினைக்க முடியாத அற்புதங்கள், பிரமிக்கத்தக்கதாக அற்புதங்கள், படகு நிரம்புறவளுக்கு அற்புதங்கள், படகு நிரம்புறவளுக்கு அற்புதங்கள், எப்படியாப்பட்ட ஒரு சந்தோஷம், எப்படியாப்பட்ட ஒரு மகிழ்ச்சி அந்த இடத்துல அவர்களுக்கு கர்த்தர் உண்டாக்குனவரா இருக்கிறார். அதே மகிழ்ச்சியும் அதே சந்தோஷத்தையும் கர்த்தர் நம்மளுக்காக தேவன் உண்டாக்குறவரா இருக்கிறார். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை நம்ம பிலீவ் பண்ண வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தேவன் அவருடைய எல்லா நன்மையிலும் கர்த்தர் நிரப்பினவராக இருக்கார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அது எந்த வேலையில இருந்தாலும் உங்களை கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அப்போ நம்ம சின்ன சின்ன வேலைகளை நம்ம செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கார். அப்போ ஜாடியில தண்ணியை நிரப்புகிற வேலை நம்முடைய வேலையா இருக்கிறது. அது திராட்சை ரசமாய் மாற்றி கொடுக்கிற வேலை அது தேவனுடைய வேலையா இருக்கிறது. ஹல்லேலூயா. 5 அப்பத்தையும் ஆண்டவர் 2 மீன் எடுத்துட்டு போய் கொடுக்குற வேலை நம்முடைய வேலையா இருக்கிறது. அதை மல்டிப்ளைட் பண்ணி உருவாக்கி கொடுக்கிறது அது தேவனுடைய வேலையா இருக்கிறது. ஹல்லேலூயா. கல்லை தள்ளுகிற வேலை நம்முடைய வேலையா இருக்கிறது. உயிரோடு எழுப்புகிற வேலை அது தேவனுடைய வேலையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாள் நம்ம சின்ன சின்ன காரியங்களை தேவனுக்கு செய்யும் போது தேவன் நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு இந்த ஆண்டு நம்ம கடந்து போகலாம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் உங்களுடைய குடும்பங்களையும் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கார். கொடுத்த இந்த வார்த்தைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம், தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நேரத்தில் இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு செய்த எல்லா அற்புதங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்டப்பட்ட இந்த வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நான் ஜெபிக்கிறையா, ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. அந்த கேட்டு வார்த்தைகள் வீணாக போகாதபடிக்கு எங்களோட குடும்பங்களுக்குள்ள அற்புதங்கள் சூப்பர் நேச்சுரல் நடக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால அப்பா. இந்த வேலை எல்லாம் நாங்கள் விட்டு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.